நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட இருக்கிறவர் கூட பேசுகிறதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். எல்லாம் வார்த்தையில் அவர்கிட்ட தெளிவாக பேசுகிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சாட்டை துரைமுருகன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கை மீடியாவோட ஒரு முக்கியமான சிறப்பு நாள். அதில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட வாழ்த்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவை. பத்திரிகை ஊடகங்களை நான்காம் தூண்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரம் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல பத்திரிகைகளும் ஊடகங்களும் இருக்குது. இன்றைக்கி முதன்மையான பத்திரிகைகள் ஊடகங்கள் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா ஒரு சார்பில் எடுத்து நிற்கிறாங்க, இல்லை ஒருதலை பட்சமாக நிற்கிறாங்க, இல்லை இப்போ உண்மைகளை மறைக்கிறாங்க, இல்லை பொய்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படிங்கும்போது பத்திரிகையின் மீது ஊடகத்தின் மீது மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வெற்றிடத்தை சரி செய்யத்தான் யூடியூப் போன்ற டிஜிட்டல் மீடியாக்கள் தேவைப்படுது. நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா செய்தியில் சொல்கிறது தான் மக்களுக்கு செய்தியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி செய்தி ஊடகங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் யூடியூப்பில் சொல்கிறது தான் சரியானது, யூடியூப்பில் சரியாக சமூக வலைதளங்களில் சரியாக சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு காலம் பிறந்திருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் கோலோச்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் நம்பிக்கையை தொடங்குறாங்க. முதல்ல நம்பிக்கை அப்படிங்கிற தூய தமிழில் பெயர் வச்சதற்காகவே நம்பிக்கையுடைய இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இன்னொன்று நன்றியும் கூட. தமிழில் பேர் வச்சதற்கு பெருநம்பிக்கையோடு அவங்க எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே போல் நம்பிக்கையோடு தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை வெல்ல வாழ்த்துக்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. உங்ககிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எக்கச்சக்கமான புது கட்சிகள் இப்போ உருவாயிருக்கு. 2026 எவ்வளோ முக்கியமான வருடம்ன்றது மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஸோ இந்த வருடம் மக்களோட நம்பிக்கை நட்சத்திரமாக யார் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, யார் இருப்பாங்க அப்படிங்கிறத ஜோதிடமாக சொல்ல முடியாது. ஆனால் யார் இருக்கணும்னு அப்படி ஒரு இது இருக்குது. நீங்கள் யார் மக்களுக்காக உழைக்கிறாங்களோ, யார் மக்கள் கூட நிற்கிறாங்களோ, யார் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாங்களோ, எதுவும் பிரச்சனையை பேசாமல் யார் தீர்வை நோக்கி நகர்த்துறாங்களோ. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையை பேச தெரியும், தீர்வு யார் சொல்கிறா? இப்போ நீங்கள் கச்சத்தீவு பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குது, ஆனால் கச்சத்தீவுக்கான தீர்வை யார் சொல்கிறா? முல்லை பெரியார் பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குது, அந்த முல்லை பெரியார் பிரச்சனையோட தீர்வை யார் சொல்கிறா? நீட் தேர்வை நீக்கிற ரகசியம் இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. நாங்கள் நீட்டை நீக்கணுறாங்க, எப்படி நீக்குவீங்க? அதுதாங்க கேள்வி. அப்போ அந்த பிரச்சனைக்கான தீர்வை யார் சொல்கிறாங்களோ, யார் மக்களோட மக்கள் இருக்காங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது ஒரு கொள்கையோடு நின்ற மண். நீங்கள் திராவிட தத்துவத்தின் மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு, ஆனால் திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தம் கட்டப்பட்டு வருது. அப்படி கொள்கையை யார் முன்னெடுத்து நிற்கிறாங்களோ, யார் மக்களோட மக்களை ஒரு பிரச்சனையை பார்த்தா ஓடி ஒளிரவும் இல்லை தலைவன், அந்த பிரச்சனையை பார்த்து அந்த மக்களோட மக்கள் நிற்கிறவன் தான் தலைவன். யார் மக்களுக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தணும், அவங்கள வெளில வைக்கணும். மக்களே, அதுதான் சாரோட ஸ்பெஷாலிட்டி. சார், ஃபைனல் கொஸ்டின் சார், சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் யார்? என் மீது நான் தான் நம்பிக்கை வச்சுருக்கேன். வேறு யாரும் வைக்கிறாங்களா வைக்கலாம் போது கவலை இல்லை. நான் என் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறேன். சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.